7th Standard Max Term 2 Chapter 5 Information Processing Exercise 5.1 பார்க்கலாம். First problem, complete the Pascal triangle. Pascal triangle first என்னன்னு பார்த்துட்டு இந்த டேப்லெட் காலத்துக்கு வரலாம். இதான் Pascal triangle. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அப்புறம் 2 பாக்ஸஸ், 3 பாக்ஸஸ், 4 பாக்ஸஸ், இப்படி ஒவ்வொரு பாக்ஸாக ஆட் ஆகிட்டே போகும். ஸோ 2 பாக்ஸ்க்கு இடைவெளியில் ஒரு பாக்ஸ் இப்படி போடுற மாதிரி. நம்ம கோலம்லாம் போடணுன்னா புள்ளி வைப்போம்ல, 2 புள்ளிக்கு நடுவில் ஒரு புள்ளி, ஊடு புள்ளின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 1ன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 1 1, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங் ரோவில் ஃபுல்லாக 1 தான் இருக்கும். ரைட் சைடும் ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங் ரோவில் 1 தான் இருக்கும். இந்த சைடும் 1 தான் இருக்கும், இந்த சைடும் 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 1ன்னு இதில் வந்துடுச்சு. இந்த பாக்ஸில் 1ன்னு போட்டோம், இந்த பாக்ஸில் 1ன்னு போட்டோம். இது எப்படி 2 வந்துச்சுன்னா இந்த 1ஐயும் ஆட் பண்ணால் 2, 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 3, 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3. இப்படி 2 பாக்ஸை ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு 2க்கு மத்தியில் தான் இந்த பாக்ஸ் வரும். அந்த 3ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 4, 3ஐயும் ஆட் பண்ணால் 6, 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 4. ஸ்லாண்டிங் 1 போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 10, 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5. இப்படி தான் 2 பாக்ஸஸ் ஆட் பண்ணி கீழே போடணும், மேலே போட்டுறக்கூடாது. 2 பாக்ஸஸ் ஆட் பண்ணுற வேல்யூ கீழே போடணும். சம்டைம்ஸ் இந்த 3யும் 2வும் கொடுத்துருவாங்க. இந்த பாக்ஸில் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா நம்ம இந்த 3லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணி இதில் போட்டுடணும். சம்டைம்ஸ் 3யும் 1ம் கொடுத்துருக்காங்க, இந்த 2 கொடுக்கல அப்படின்னா இந்த 3ஐயும் 1ஐயும் சப்ராக்ட் பண்ணி 2 அப்படின்னு போட்டுடணும். இப்படி தான் இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது எக்ஸசைஸ் ப்ராப்ளத்துக்குமே இப்படி தான் இருக்கும். இப்போது 91ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டுடலாம், 14ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதான் பாஸ்கல் ட்ரையாங்கிள்னு பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங் ரோ, இதுவும் ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங் ரோ. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்லாண்டிங் ரோ, தேர்ட் ஸ்லாண்டிங் ரோ, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 1 1ஆ இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6ன்னு இருக்கும். 1 3 6 10னா இது ட்ரையாங்குலர் ஃபார்ம் வரும். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 3, 1 2 3 ஆட் பண்ணால் 6, 1 2 3 4 ஆட் பண்ணால் 10, 1 2 3 4 5 10 16. எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு சம், இதான் ட்ரையாங்கிள். இதில் பாக்ஸில் கொடுக்காத வேல்யூவை நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இந்த ஸ்லாண்டிங் ரோ ஃபுல்லாக 1 1ன்னு தான் வரும். இது எக்ஸசைஸ் 5.2ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், கம்ப்ளீட் த பாஸ்கல் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆகாத டேபிள் உள்ள நம்பரை நம்ம ஃபில் பண்ணணும். ஸ்லாண்டிங் ரோ ஃபுல்லாக 1 1ன்னு பார்த்தோமா, ஸோ ஸ்லாண்டிங் ஃபுல்லாக 1 1 1 1ன்னு போட்டுடலாம். இங்கேயும் 1 1 1 1 1, ஸ்லாண்டிங் ஃபுல்லாக 1 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எது கம்ப்ளீட் பண்ணல, இது கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது. 3ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் என்னது 4, அப்போ ஸோ இதில் 4 தான் வரும். நெக்ஸ்ட்டு பாக்ஸ், இந்த பாக்ஸு 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5 வருது. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸு கம்ப்ளீட் பண்ணல, ஸோ 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணி இதில் போடணும். 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 10. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸு, இந்த ரோவில் இந்த பாக்ஸ்னால் அதுக்கு மேலே 2 பாக்ஸையும் ஆட் பண்ணணும். 10 + 5 15. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு மேலே 2 பாக்ஸையும் ஆட் பண்ணும், 5 + 1 6. ஓகே, நெக்ஸ்ட்டு ரோவில் இது ஃபில் ஆகாமல் இருக்குது, ஸோ மேலே 2 பாக்ஸ் வேலையும் ஆட் பண்ணும். 1 + 6 7. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஃபில் ஆகாமல் இருக்குது, 15ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணி இதில் போடணும். 20 + 15 35, ஸோ இதில் 35. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஃபில் ஆகாமல் இருக்குது, இதுக்கு மேலே 2 பாக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணி இதில் போடணும். 15 + 6 21. நெக்ஸ்ட் 7 1 இருக்குது. நெக்ஸ்ட் ரோ 1 போட்டாச்சு, 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 8. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு, இதுக்கு மேலே 2 பாக்ஸ் வேலையும் ஆட் பண்ணும். 21ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 28. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸுக்கு நேராக மேலே 2 பாக்ஸை ஆட் பண்ணணும். 21ஐயும் 35ஐயும் ஃபஸ்ட்டு 1s ஆட் பண்ணுறோம். 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 6,
3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 5. ஸோ 56 வருது. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்னால் இதுக்கு மேலே 2 பாக்ஸையும் ஆட் பண்ணணும். 35யும் 35யும் ஆட் பண்ணணும். 5ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 10. மீதி 1 இருக்கா, 1 கூட 3 ஆட் பண்ணால் 4. 4 + 3 7. 70. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும். இதுக்கு மேலே 2 பாக்ஸையும் ஆட் பண்ணணும். 35 + 21. ஃபஸ்ட்டு ஒன்ஸை ஆட் பண்ணுவோம். 5 + 1 6. 2 + 3 5. 56. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுவோம். 21ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 28. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸுக்கு இதுக்கு மேலே 2 பாக்ஸ். 7 + 1 8. இதில் நம்ம ஏற்கனவே 1 ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இது கரெக்டானு செக் பண்ண இங்கேயும் 1. 1 8 25வா, இந்த சைடு 2ஆவதும் 8 தான் இருக்கும். தேர்டு 28, இந்த சைட்லேருந்து தேர்டும் 28. இந்த சைடு 56, இந்த சைடு 56. ஆக்சுவலாக இது சிம்மெட்ரிக்காக இருக்கும். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட் வேல்யூ சேமாக இருக்கும். இதில் வச்சு பார்த்தா தெரியும். இந்த சைடு 1 6 15 இருக்கா, இந்த ரைட் சைடும் பாருங்கள் 1 6 15 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். இதுக்கு நேராக மேலே உள்ள பாக்ஸ் பார்க்கணும். 1 + 8 9. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணணும். 8ஐயும் 28ஐயும் ஆட் பண்ணும். 36. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணலாம். இதுக்கு மேலே உள்ள 2 பாக்ஸையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒன்ஸ் டிஜிட் ஆட் பண்ணுவோம். 8ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 14. மீதி 1 வந்துடுதா, 1 கூட 5 ஆட் பண்ணால் 6. 6 + 2 8. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும்னா இதுக்கு மேலே 2 பாக்ஸையும் ஆட் பண்ணணும். 56ஐயும் 70ஐயும் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஆட் பண்ணுவோம். இங்கே 0 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 0 + 6 6. நெக்ஸ்ட்டு 7 + 5 12. 126. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஆட் பண்ணலாம். அப்படின்னா இந்த 2 பாக்ஸை ஆட் பண்ணி தான் இதில் போடணும். 70ஐயும் 56ஐயும் 6ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் 6. 5ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 12. 126. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸு 56 28. ஒன்ஸ் ஆட் பண்ணுவோமா, 6ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 14. மீதி 1. 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 3. 3 + 5 8. 84. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். 28ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 36. 8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 9. இப்போ பாருங்கள் 196 36. இங்கேயும் 1936. 36க்கு அப்புறமா 84. இந்த லெஃப்ட் சைடில் 36க்கு முன்னாடி 84. 126 126. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸு இதுக்கு மேலே 2 பாக்ஸையும் ஆட் பண்ணுறோம். 1 + 9 10. இந்த பாக்ஸ் ஃபைண்ட் பண்ண இந்த 2 பாக்ஸை ஆட் பண்ணி இதில் போடணும். 36ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 36 கூட 10 ஆட் பண்ணால் 46. ஆனால் நம்ம 9 தான் ஆட் பண்ணணும். ஸோ 1 கம்மி பண்ணால் 45. நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணி இதில் போடணும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஆட் பண்ணலாம். 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 10. 0 போட்டுட்டு மீதி 1. 1 கூட 8 ஆட் பண்ணால் 9. 9 + 3 12. ஸோ 120. இந்த வேல்யூ என்னது 120. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் போடணும்னா இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். என்ன நம்பர்லாம் 84 126. 126. 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 10. மீதி 1. 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 10. 10 + 1 11. மீதி 1 இங்கே போடணும்னா 1 + 1 2. 210. ஸோ 210. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த 2 பாக்ஸையும் ஆட் பண்ணணும். இதுவும் 126 தான், இதுவும் 126 தான். ஸோ 126ஐயும் 126ஐயும் ஆட் பண்ணுறோம். 6 + 6 12. மீதி 1. 1 + 2 3. 3 + 2 5. 1 + 1 2. 252. ஸோ இதில் 252 அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணணும். 126 84. 126 84. 6 + 4 10.
மீதி 1 1 + 2 3 + 8 11 மீதி 1 1 + 1 2 210. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் வேல்யூனா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இதில் போடணும். 6 + 4 10 மீதி 1 1 + 3 4 4 + 8 12 120. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி இதில் போடணும். 36 + 9 45. இந்த பாக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இதில் போடணும். இங்கே 9 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 9 + 1 10. இப்போ பாக்ஸை ஃபில் பண்ணியாச்சு. கரெக்டான்னு செக் பண்ண 1 இந்த சைடு 1 இருக்கா, 10 இங்கேயும் 10 இருக்கா, 45 இங்கேயும் 45 120 இதுவும் 120 210 210 மத்தியில் 252. ஸோ நம்ம இந்த சம்முக்கு பாக்ஸை ஃபில் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னா, இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை இப்படி சிம்மெட்ரிக்காக பிரிக்கலாம். இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமாக இருக்கும், அதான் சிம்மெட்ரிக்காக இருக்கும். இதான் தேர்ட் ப்ராப்ளத்தில் லைன் ஆஃப் சிம்மெட்ரி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம். த ஃபாலோயிங் ஹெக்ஸகனல் ஷேப் ஆர் டேக்கன் ஃப்ரம் பாஸ்கல் ட்ரையாங்கிள், ஃபில் இன் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் உள்ளது தான், இந்த ட்ரையாங்கிளில் தான். இதில் ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குது. ஹெக்ஸானாலே எனக்கு 6 சைட்ஸ் இருக்கும். இதான் ஹெக்ஸகன் ஷேப்பு. இது வந்து தேன்கூடுகள், அங்கே தேன்கூடுமே ஹெக்ஸகன் ஷேப் தான். இதில் வந்து ஃபில் ஆகாத நம்பர்ஸை நம்ம ஃபில் பண்ணோம். ஃபில்லிங் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இதில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, இந்த 2 பாக்ஸ்லேயும் கொடுக்கல, இந்த 2 பாக்ஸ்லேயும் கொடுக்கல. இதை வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் தான் எடுத்திருக்கு. ஸோ இந்த மிஸ்ஸிங் நம்பரை இங்கே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு 91 14 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணி இதில் போடுவோம். அதே மாதிரி போடலாமா? கீழே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறதுக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கீழே போட்டுருவோம். மேலே ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணோம், இதில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸுமே 1ஆக தான் இருக்கும். ஏன்னா அந்த ட்ரையாங்கிளில் இந்த பாக்ஸ் 1 இருக்குன்னா அதுக்கு மேலே உள்ள இந்த பாக்ஸும் 1ஆக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம இந்த பாக்ஸ் ஆக்சுவலாக ரைட் சைட்னா இப்படி ஸ்லாண்டிங் வரும், லெஃப்ட் சைட்னா தான் இப்படி ஸ்லாண்டிங். ஸோ ரைட் சைட் இப்படி ஸ்லாண்டிங்கில் 1 வரும். ஸோ இது 1ஆக இருக்குன்னா இந்த பாக்ஸ் என்னவாக இருக்கும், 1ஆக தான் இருக்கும். இப்போது லெஃப்ட் சைடுனா இப்படி தான் பார்க்கணும், இப்படி பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்தோன்னா இங்கே 91 தான் இருக்குது, ரைட் சைடில் 1ங்கிறதுனால இது 1ங்கிறதுனால இது 1. ஸோ 14 1 இருக்குது. ஸோ இந்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம், இந்த நம்பர்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி போட்டால் இது வந்துடும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். இந்த சம் பார்க்கும்போது நம்ம இங்கேருந்து பார்த்தே சொன்னோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பாக்ஸும் இந்த பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் என்னென்னு கொடுக்கலன்னா 3லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணி இதில் 2 போடணும் அப்படின்லாம் சொன்னோம். அதே மாதிரி தான் இதில் இந்த நம்பர் 1ன்னு தெரியும், நமக்கு இந்த பாக்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ 14 அதான் ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் வந்து இந்த 2 பாக்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் இது. இது என்ன நம்பருன்னு தெரியாது, ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த நம்பர் எக்ஸ்ன்னு தெரியாது, அந்த 2 நம்பரை ஆட் பண்ணுற வேல்யூ தானே இது. ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சோன்னா இது +1 ஈக்குவல் டு தான் நமக்கு 14 கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணுவோம், 14 + 1 ரைட் சைட் போகும்போது -1 ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 14 - 1 13. ஸோ எக்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும், 13ஆக இருக்கும். அதான் ஷார்ட்டாக சொன்னேன். இந்த மேலே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த 2ஐயும் ஆட் பண்ணுற வேல்யூ தானே இது. ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 14லேருந்து -1 பண்ணணும். இப்போ வந்து இந்த வேல்யூ எதுன்னு தெரிலனா இந்த இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்கும். அப்படி தான் பார்க்கணும். இந்த சம்முக்குமே அப்படி பார்க்கலாம். இப்போ வந்து கீழே உள்ள நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி தான் இதில் போடணும். இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு 1s ஆட் பண்ணுவோம். 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5, 9ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 10. ஸோ இந்த நம்பர் என்ன கிடைக்கு, 105. இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும்னா 14ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணி இதில் போடணும். 14 + 1 15.
அப்போ இந்த பாக்ஸ் 15 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 35 35. இதில் இந்த பாக்ஸ் கொடுக்கல, இந்த பாக்ஸ் கொடுக்கல, இதுவும் கொடுக்கல. நம்ம கீழே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணி இதில் போடுவோம். 35 ஆட் பண்ணால் 70. இந்த பாக்ஸ் 70. நெக்ஸ்ட்டு இனி மேலே தான் பார்க்கணும். இந்த பாக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இதுக்கு என்ன பார்த்தோம்? இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி தான் 13 போட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த பாக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 பாக்ஸை ஆட் பண்ணுற வேல்யூ தான் இது. இந்த பாக்ஸுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ இதை எடுக்கக்கூடாது. இந்த 2 பாக்ஸை ஆட் பண்ணுற வேல்யூ தான் இதை போடுவோம். ஸோ இந்த பாக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதிலேருந்து தான் இதை சப்ராக்ட் பண்ணணும். 35லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணணும். 35லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணால் 5லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 0, 3லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 20. அப்போ இதில் என்ன போடணும்? 20. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ். இப்போ என்ன நம்பர்லாம் இருக்குது? இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் ஆட் பண்ணுற வேல்யூ இது. இந்த வேல்யூ என்ன கிடைக்கும்? இந்த பாக்ஸும் இதுக்கு அடுத்த பாக்ஸ் என்ன நம்பரோ அது தெரிஞ்சால் தான் இது போட முடியும். இங்கே பாக்ஸ் இல்லை. ஸோ நம்ம கீழே நம்பரை எடுத்துக்கணும். இந்த 2 பாக்ஸை ஆட் பண்ணுற வேல்யூ தான் இது. ஆனால் இந்த பாக்ஸ் வேல்யூ கொடுக்கல. இந்த 2 பாக்ஸ் ஆட் பண்ணுற வேல்யூ இது அப்படின்னா இந்த பாக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும்? இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி இதில் போடணும். ஓகேயா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 35 இது என்ன நம்பர்னே தெரியாது, ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு தான் 56. 35 எக்ஸை ஆட் பண்ணுற வேல்யூ தான் 56. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னாச்சு 56 மைனஸ் 35 ஆயிரும். ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறோம். 56லேருந்து 35 சப்ராக்ட் பண்ணணும். 6லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 1, 5லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 2. ஸோ ஆன்சர் இஸ் 21. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ். இதில் இந்த 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணால் இதில் போட்டுடலாம். ஸோ போட்டுடலாமா? ஒன்ஸ் நம்பர் 0 0 தான். அப்போ 0 ஆட் பண்ணால் 0. டென்ஸ் அடுத்தது ஆட் பண்ணுவோம். 2 + 1 3. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணுவோம். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 2 + 1 3. ஸோ 330 கிடச்சிருச்சு. இந்த நம்பரும் இந்த நம்பர் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணி இதில் போடலாம். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸை பார்ப்போம். இங்கே 0 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 0வையும் 2வையும் ஆட் பண்ணால் 2. நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணலாம். இங்கே டென்ஸ் பிளேஸில் 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3 + 6 9. நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3 + 4 7. ஸோ ஆன்சர் இஸ் 792. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? இந்த 2 பாக்ஸ் ஆட் பண்ணுற வேல்யூ தான் இது. ஸோ இந்த பாக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். என்ன நம்பர்? 495. 495லேருந்து 330 சப்ராக்ட் பண்ணணும். 5லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் 5, 9லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 6, 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 1. நமக்கு சப்ராக்ட் பண்ண வேல்யூ கரெக்டாக இது கரெக்டானு செக் பண்ணணும்னா இந்த ஸ்மாலர் நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரும். நமக்கு அடிஷன்னா தான் ஈஸியாக 5 + 0 5, 6 + 3 9, 3 + 1 + 3 4. நம்ம இந்த 2 நம்பர் சப்ராக்ட் வேல்யூ பண்ணது கரெக்டானு செக் பண்ண இந்த நம்பரை ஆட் பண்ணால் இந்த கிரேட்டர் நம்பர் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் இஸ் 165. 165. அப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணலாம். நமக்கு இந்த பாக்ஸு தெரியாது, இதுவும் தெரியாது. இதை ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன செய்ய? இந்த பாக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பாக்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் 171. ஸோ இந்த பாக்ஸ் என்னன்னு தெரியாது. அப்போ இந்த நம்பர்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். எந்த நம்பர்? 171 மைனஸ் 153. 153. ஸோ இந்த பாக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். 1லேருந்து 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினா இது 6 ஆகும், இது 11 ஆகும். ஸோ 11லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 8. நெக்ஸ்ட் 6லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 1. 1லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 0.
இப்போது நம்ம சப்ராக்ட் பண்ண வேல்யூ கரெக்டானு செக் பண்ணுவோமா? 3ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 11 1 இருக்குது. மீதி ஒன்றா 1 + 1 2 2 + 5 7 இங்கே 7 வந்துட்டா? நெக்ஸ்ட்டு 1 அப்படியே போட்டாச்சு. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ண ஆன்சர் 18 கரெக்டான வேல்யூ. ஸோ நம்ம இதில் என்ன போட்டுடலாம்? 18 போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பாக்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் இது. இது எப்படி கண்டுபிடிப்போம்? இதுக்கு மேலே உள்ள இந்த 2 பாக்ஸையும் ஆட் பண்ணி இதில் போடுவோம். ஸோ இந்த பாக்ஸ் நமக்கு தெரியாது அப்படின்னா நம்ம இதிலேருந்து தானே இதை சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ எதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும்? 190லேருந்து 171 சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இந்த நம்பர்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறோம். 0லேருந்து 1 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நம்ம பாரோ வாங்கணும். பாரோ வாங்கும்போது 0 10 ஆயிரும், 9 8 ஆயிரும். 10லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 9, 8லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் 1, 1லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ ஆன்சர் இஸ் 19. அப்போது இதில் 19 வருது. இப்போ ஆட் பண்ணி செக் பார்க்கலாம். 9 + 1 10, மீதி 1 1 + 1 2 2 + 7 9, இந்த 1 90. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் எம்டி பாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளமும் நம்ம எம்டி பாக்ஸை ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம், கம்ப்ளீட் த பாஸ்கல் ட்ரையாங்கிள் பை டேக்கிங் த நம்பர்ஸ் 1 to 620 as line of symmetry. என்ன கொடுத்துருக்காங்க? 1 to 620 1 to 620 இதான் பாஸ்கல் ட்ரையாங்கிள். இதை சிம்மெட்ரி லைனாக வச்சு நீங்கள் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லைன் ஆஃப் சிமெட்ரி எதுக்கு கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் சைடில் உள்ள நம்பர் தான் ரைட் சைடும் வரும். ஸோ 1 to 620 யூஸ் பண்ணி நீங்கள் இதை சிமெட்ரிக் லைனாக எடுத்துக்கிட்டு இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி தான் என்ன பார்த்துருக்கோம்? இதான் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ லைனுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதான் நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரின்னு படிச்சிருப்போம். இப்போ இதில் லைன் போட்டோன்னா என்னாகும்? லைனுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் சேமாக இருக்கும். ஸோ அதான் நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஏபிசிடி, ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இதுக்கெலாம் நம்ம சின்ன கிளாஸில் லைன் ஆஃப் சிமெட்ரி போட்டிருப்போம். நம்ம இப்போ இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி போட்டோம்னா இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள நம்பர் தான் ரைட் சைட்லேயே வரும். ஸோ நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிளில் லெஃப்ட் சைடில் 1 1ன்னு போட்டிருப்போம். ஸோ ரைட் சைடு 1 1ன்னு போட்டுடலாமா? ஸோ அப்போ இதில் 1 1 1 1 1 1 1 போட்டாச்சு. இங்கே 1 2 1 2 1 3 இருக்கா? ஸோ இங்கே 1 இருக்குது, அப்போ இந்த சைட் 3 வரும். இங்கே 1 இருக்குது, 1க்கு அப்புறம் என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ 1க்கு அப்புறம் 4 போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரோ, இதில் இந்த சைடு 1 இருக்குது, இந்த சைடு என்ன நம்பர் போடணுன்னா 1க்கு அப்புறம் என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ இதில் 5 போடணும். 5க்கு அப்புறம் 10 இருக்குது. ஸோ இங்கேயும் 5க்கு அப்புறம் 10 இருக்குது. நெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கரெக்டான செக் பண்ண 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5 10, 4ஐயும் 1 ஆட் பண்ணால் 5, 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 10. நெக்ஸ்ட் ரோ, இங்கே 1 இருக்குது, இந்த சைடு 1 இருக்குது, 1க்கு அப்புறம் 6 இருக்குது. ஸோ இங்கே 1க்கு முன்னாடி 6 போடணும். 6க்கு அப்புறம் 15 இருக்குது. ஸோ இங்கே 6க்கு முன்னாடி 15 போடணும். நெக்ஸ்ட் ரோ, இந்த சைடு 1 இருக்குது, இங்கே 1க்கு அப்புறம் என்ன இருக்குது? 7 இருக்குது. ஸோ இங்கேயும் 1க்கு முன்னாடி 7 போடணும். 7க்கு அப்புறம் 21 இருக்குது. ஸோ இங்கே 7க்கு முன்னாடி 21 போடணும். 21க்கு அப்புறம் 35 இருக்குது. ஸோ இங்கே 21க்கு முன்னாடி 35 போடணும். ஓகேயா? இதான் தேர்ட் ப்ராப்ளத்துக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஃபோர்த் ஒன், த எலமெண்ட்ஸ் அலாங் த 6th row ஆஃப் த பாஸ்கல் ட்ரையாங்கிள் இஸ். என்ன கேட்டிருக்காங்க? பாஸ்கல் ட்ரையாங்கிளில் 6th ரோவில் உள்ள எலமெண்ட்ஸ் என்ன? ஸோ 6th ரோனா நம்ம இதில் எந்த ரோ பார்க்கலாம்? இந்த சம்மில் பார்க்கலாமா 6th ரோவை? ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது 4th ரோ, இது 5th ரோ,
இது 6th row. 1 2 3 4 5 6. இதானே 6th row. இது first row, இது second row, இது third row, இது fourth row, இது 5th row, இதுதான் 6th row. ஸோ 6th rowவில் என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது? இங்கே 6th row தானே கேட்டிருக்காங்க கொஸ்டினில், அதை நல்லா பார்த்துக்கணும். பாஸ்கல் ட்ரையாங்கிள் 6th rowவில் உள்ள எலமெண்ட்ஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் வருது? 1 5 10 10 5 1. அது எங்கே இருக்குது? இங்கே 1 5க்கு அப்புறம் 10 வரணும். இங்கே 1 5 10 இருக்குது, அதுக்கப்புறமும் ஒரு 10 வரணும். இதில் ஒரு 10 தான் வந்திருக்கு, இங்கே 2 10 வந்திருக்கு. ஸோ இந்த ஆன்சர் ராங். இதில் 10 வரல. 1 5 5 வருது, 1 5க்கு அப்புறம் 10 தான். ஸோ இந்த ஆன்சரும் ராங். இந்த ஆன்சர் பார்க்கலாம். 1 5 10 வந்திருக்கா? 1 5 10. நெக்ஸ்ட்டும் ஒரு 10 10 5 1 10 5 1. ஸோ 4th ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா? 4th ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 1 5 10 10 5 1 1 5 10 10 5 1. ஸோ 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட். Next, 5th one, the difference between the consecutive terms of the 5th slanting row containing 4 elements of a Pascal triangle is. டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். எதுக்கு ரெண்டுக்கு நடுவில்? பிட்வீன்னா நடுவில். கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் அடுத்தடுத்த நம்பர்ஸ் of the 5th slanting row containing 4 elements. ஸ்லாண்டிங்னா இப்படி சரிவாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங், இது செகண்ட் ஸ்லாண்டிங், இது தேர்ட் ஸ்லாண்டிங், இது 4th ஸ்லாண்டிங், இது 5th ஸ்லாண்டிங். ஸோ 5th ஸ்லாண்டிங்கில் என்ன வருது? 1 5 15 35 வருதா? இதுதான் 5th ஸ்லாண்டிங்கில் வருது. அதில் 4 எலமெண்ட்ஸ் தான் எடுக்கணுமா. ஸோ 4 எலமெண்ட்ஸ் எடுத்துடலாம் ஆஃப் த பாஸ்கல் ட்ரையாங்கிள். அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கிற பாஸ்கல் ட்ரையாங்கிள் எடுத்தாலும் இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து 5th ஸ்லாண்டிங். ஓகேயா? 1 5 15 35 70 இதெல்லாம் 5th ஸ்லாண்டிங். ஸ்லாண்டிங்னா இப்படி சரிச்சு வச்சு தான் பார்க்கணும். இதை ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங் சொல்லுவோம், இதை செகண்ட் ஸ்லாண்டிங் ரோ, இது தேர்ட் ஸ்லாண்டிங் ரோ, இது 4th ஸ்லாண்டிங் ரோ, இதான் 5th ஸ்லாண்டிங் ரோ. இப்படி இதில் போட்டிருக்காங்கல்ல, இதுதான் ஸ்லாண்டிங்காக வர்றது. இவங்க மார்க் பண்ணியிருக்குது செகண்ட் ஸ்லாண்டிங் ரோ. இப்படியும் எடுக்கலாம், இப்படியும் எடுக்கலாம், லெஃப்ட் சைடும் எடுக்கலாம், ரைட் சைடும் எடுக்கலாம். எப்படி எடுத்தாலும் சேமாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்ட் ஸ்லாண்டிங்னா 1 3 6 10 15 21 அப்படி போயிட்டுருக்கோம். 4th ஸ்லாண்டிங்னா 1 4 10 20 35. ரைட்டில் எடுத்தாலும் லெஃப்டில் எடுத்தாலும் சேமாக தான் வரும். ஸோ நம்ம இதில் அப்போ எத்தனாவது ஸ்லாண்டிங் ரோ எடுக்க போகிறோம்? 5th ஸ்லாண்டிங் ரோ. இதை கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்குவோம், அப்போ தான் நமக்கு எந்த ரோன்னு கரெக்டாக தெரியும். 5த்னா 5வது ஸ்லாண்டிங் ரோ. ஸ்லாண்டிங்னா சரிவாக வர்றது. ஸோ 5th ஸ்லாண்டிங் ரோ எது? ஃபஸ்ட்டு இது 1 2 3 4 5. இதுதான் 5th ஸ்லாண்டிங் ரோ. நமக்கு 4 எலமெண்ட்ஸ் மட்டும் தேவை, அப்படி தானே? ஸோ இதில் 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால நம்ம இந்த டேப்லர் காலம் எடுக்கும். சம்டைம்ஸ் அதுக்கும் மேலே கேட்டாங்கன்னா நம்ம இந்த பெரிய டேப்லர் காலம் நம்மளாவே கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம், இல்லைனாவும் இந்த டேப்லர் காலத்தை வச்சும் பார்த்துக்கலாம். 5th ஸ்லாண்டிங் ரோவை எடுத்துடலாமா? 1 5 15 35 இதில் எழுதிடலாம். 1 5 15 35. இதில் 4 எலமெண்ட்ஸ் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 4 1 2 3 4 எலமெண்ட்ஸ் எடுத்துட்டோம். அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. 1க்கும் 5க்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 5லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 4. இதில் வந்து கான்சிக்யூட்டிவ்ங்கிறதுனால அடுத்தடுத்த நம்பர் எடுத்திருக்கோம், 1 5 15 35. நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா 15லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணலாம். 15லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 10. இந்த ரெண்டுக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர்ஸ்க்கும் பார்க்கணும். ஸோ 35க்கும் 15க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 35லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணோம். 35லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 0, 3லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 2. ஸோ 20 கிடைக்கும். 4 10 20. இங்கே ஆன்சர் எதில் இருக்குது?
செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது 4, 10, 20. ஸோ ஆப்ஷன் செகண்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்போ இதுதான் இந்த சம்முக்கு கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த்து ஸ்லாண்டிங் ரோ வேல்யூஸில் 4 எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்குறது தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் த சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் 9th ரோ ஆஃப் இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணுமா, பாஸ்கல் ட்ரையாங்கிளில் 9th ரோவில் உள்ள எலமெண்ட்ஸை சம் பண்ணணுமா. சம்னா என்னது, ஆடு. இங்கே டிஃப்ரென்ஸ் பார்க்க சொன்னாங்க, நம்ம என்ன பண்ணோம், கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம். ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிளில் நம்ம 9th ரோ பார்க்கலாம், அதில் உள்ள எலமெண்ட்ஸை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் 9th ரோவில், இது நம்ம ஸ்லாண்டிங் ரோ பார்த்தோம். இங்கே என்ன ரோன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் பார்க்கணும், ஸ்லாண்டிங்காக பார்க்க வேண்டியதில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்லாண்டிங்காக பார்க்கணும், ஸ்ட்ரைட்டாக தான் பார்க்கணும். அதில் 9th ரோ எதுன்னு பார்த்து அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணணும். இதே மாதிரி 4 எலமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இங்கே 4 எலமெண்ட்ஸ்ன்னு கொடுத்ததுனால 4 எலமெண்ட்ஸை மட்டும் பார்த்தோம். இங்கே 9th ரோவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் என்ன பண்ணோம், சம் பண்ணணுமா. சம்னா ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிள் பார்த்தோம், அதில் எது 9th ரோ அப்படின்னு பார்க்கலாம். பாஸ்கல் ட்ரையாங்கிளில் இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது 4th ரோ, இது 5th ரோ, இது 6th ரோ, இது 7th ரோ, இது 8th ரோ, இது 9th ரோ. நமக்கு தேவை 9th ரோவில் உள்ள வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ 9th ரோவில் உள்ள வேல்யூவை ஆட் பண்ணலாமா. எல்லான்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 1 + 8 + 28 + 56 + 70 + 1, 8, 28, 56, 70 + 56 + 28 + 8 + 1. இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9th ரோவில் 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் 1 எலமெண்ட், செகண்டில் 2 எலமெண்ட்ஸ். ஸோ தேர்ட் ரோனா 3 எலமெண்ட்ஸ், 9th ரோனா 9 எலமெண்ட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 1, 8, 28, 56, 70, 56, 28, 8, 1. ஸோ இவ்வளோ வேல்யூவை ஆட் பண்ணலாம். 1, 8 ஆட் பண்ணால் 9. 9 + 28 37. 37 37ஐயும் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் 37. 37ஐயும் 56ஐயும் ஆட் பண்ணலாம். 7 + 3 13, 3 + 1 4 + 9 93. 56 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 70. 3 9 + 7 16. நெக்ஸ்ட்டு 70 ஆட் பண்ணியாச்சு. 70க்கு அப்புறம் 56. இது கூட 56 ஆட் பண்ணலாம். 3 + 6 9. 6 + 5 11. இது 1 219. 56 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 28 28 ஆட் பண்ணுறோம். 9 + 8 17. மீதி 1 1 + 1 2 2 + 2 4 2. ஸோ 28 வரை ஆட் பண்ணியிருக்கு. திரும்ப 8 + 1 இது கூட 9 ஆட் பண்ணணும். 9 ஆட் பண்ணலாமா. 9 + 7 16. மீதி 1 4 + 1 5 2 256. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு, 256. இதுதான் ஆன்சராக கிடச்சிது. கரெக்டாக செக் பண்ணணும், நம்ம எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணியிருக்கிறோமா. 1 8 28 ஆட் பண்ணால் 37 37. அதுக்கப்புறம் 56 ஆட் பண்ணியிருக்கிறோம், 70 ஆட் பண்ணியிருக்கிறோம், 56 ஆட் பண்ணியிருக்கிறோம், 28 ஆட் பண்ணியிருக்கிறோம், 8 1 ஆட் பண்ணி 9 போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணால் 256 ஆன்சர். இப்படி கரெக்டான எல்லா நம்பரையும் ஆட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணணும். 9th ரோவை தான் செக் பண்ணுறோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ 9th ரோவில் இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளில் 9th ரோவில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிது, 256. ஆப்ஷன் தேர்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். That's all. Thank you.